ஹாய் எவரிபடி, வெல்கம் டு ரெத்தி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இறால் சுரைக்காய் கறி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சுரைக்காய் எடுத்து தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்கிங்க. இது போல் கட் பண்ணிக்கிங்க. இது ரொம்ப பெருசாகவும் இருக்க வேணாம், ரொம்ப சின்னதாகவும் இருக்க வேணாம், மீடியமான சைஸில் வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கிங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 4, பூண்டு ஒரு 4-5 பல், இஞ்சி கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் இதிலே வேற போட்டுக்கலாம். அப்புறம் ஜீரகம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம், பெருஞ்சீரகம் கொஞ்சம், இதை நீங்கள் சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சிங்க. அதுக்கப்புறம் ஒரு வானலை எடுத்துக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு அதில் வானலை வச்சு வானல் வந்து வானல் சுட்டதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் போட்டு தாளிப்பு பண்ணுங்கள். பெருஞ்சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போடுங்க. அப்புறம் கருவேப்பிலை போடுங்க. பச்சை மிளகாய் தேவைன்னா இன்னொன்று கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அதுக்கப்புறம் இது நல்லா வதக்குங்க. நல்லா வந்துட்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு வதக்கணும். இதை வந்துட்டு ரொம்பவும் வந்து கறியை விட்டுறக்கூடாது. ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு கொஞ்சம் மேலே வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா விழுது, ஏற்கனவே அந்த விழுதை வந்து இதில் சேருங்க. இதில் சேர்த்து நல்லா வதக்கணும். இது வதங்குறப்ப கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதில் வந்துட்டு மிளகாத்தூள் கொஞ்சம், மல்லித்தூள், அதாவது மிக்சடு மல்லித்தூளாக இருக்கணும், அது கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், இது 3த்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. இதை மாதிரி வதக்கிறப்ப அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக சிம்மில் வச்சே வதக்குங்க. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வதக்கினா போதும். அது வதங்கினதுக்கு அப்புறம் அதில் சுரைக்காயை வந்து சேருங்க. சுரைக்காயை சேர்த்து நல்லா வதக்குங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு சால்ட்டும் போட்டுக்குங்க. போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கு அப்புறம் இது எல்லாமே சிம்முலேயே இருக்கட்டும். ஏன்னா நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டோன்னே என்ன ஆகும் அப்படின்னா அடிப்பிடிக்கும். அதனால் நீங்கள் சிம்மில் வச்சே வதக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இதில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்க வேண்டியது, கண்டிப்பாக வந்துட்டு புளி தண்ணி ஊற்றுறதே கிடையாது. நீங்கள் இது வந்து தக்காளி மட்டுமே இதுக்கு போதும், புளி தண்ணி ஊற்ற வேண்டாம். இதில் பார்த்திங்கன்னா உப்பு பதம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கணும், நல்லாவே கொதிக்கணும். அது கொதிக்கிறதுக்குள்ளே இறாலை க்ளீன் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த இறால் வந்து சின்ன இறாலும் எடுத்துக்கலாம், பெரிய இறாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பெரிய இறாலாக இருந்தால் அதை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம், முழுசாக கூட போட்டுக்கலாம். நீங்கள் வந்து கட் பண்ணி போடுறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட, கொஞ்சம் தலைன்னு தண்ணியாக குழம்பு இருந்தால் கூட இறாலில் போய் சாரி நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து முழுசாக பெரிய இறாலை போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த இறால் பெரிய இறாலுங்கிறதுனால உங்களுக்கு மசாலாலாம் அதில் உள்ளே இறங்காது. அதனால தான். சின்ன இறாலுன்னா பிரச்சனை இல்லை, கொஞ்சம் மீடியமாக இருந்தாலே போதும், நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் பெரிய இறால் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் நான் இன்றைக்கி கட் பண்ணலை, அப்படியே தான் போட போகிறேன். ஏன்னா நான் கிரேவியாக செய்ய போகிறேன். ஏன்னா இது கிரேவியாக செஞ்சிட்டோன்னா நைட்டு வந்து சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும்னுட்டு நான் கிரேவியாக செய்ய போகிறேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இறாலை வந்து கட் பண்ணாமல் அப்படியே போடுறேன். எப்போதுமே பெரிய இறாலாக இருந்தது அப்படின்னா குழம்புக்கு யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் திக்காக குழம்பு வச்சுக்கிங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து சின்ன இறாலுன்னா எப்படி இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் குழம்பு தேங்காவை அரைச்சி அதில் ஊற்றுங்க. தேங்காய் வந்து ஊற்றுனதுக்கப்புறம் கிண்டி விட்டு மறுபடியும் மூடி வேக வைங்க. மூடி வேக வச்சோடனே நல்லா வந்துட்டு வெந்து வரும். அந்த டயத்தில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தளன்னு கொதிக்கும். இந்த டயத்தில் நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா சிம்மிலே விடுங்க. அப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டு அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு தளன்னு அழகாக வரும். ஸோ பார்த்தாலே நமக்கு சூப்பராக இருக்குது பாருங்களேன், இந்த மாதிரி வரும். இந்த டயத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், இறால்லி மசாலா வந்து சேர்ந்துருக்கு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி எடுத்தோடனே நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். டிஃபனுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் சாதத்தில் போட்டு சாப்பிட்றேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.